மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த vlogல வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு வந்துட்டு டெய்லி மார்னிங்ஸில் நம்ம வந்துட்டு குக் பண்ணுவோம்ல, அதை வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஆசை தான். ஆனால் வந்து மார்னிங்ஸில் வந்துட்டு ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கோம் அப்படின்றதுனால இன்ட்ரோ எடுக்க கூட எனக்கு டைம் இருக்காதா. அதனால் சரி ஓகே நம்ம வந்துட்டு இன்னைக்கு, அதாவது முன்னாடி நாள் ஈவினிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு டைம் வந்து 8 மணி ஆக போகுது. ஸோ அப்படியே இன்னைக்கு நைட்லேருந்து நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு நான் இந்த vlogல என்ன பண்ணுறோம் அப்படின்றத காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் இன்னைக்கு வந்து டின்னர் எதுவும் வந்து சமைக்கல. எனக்கு வந்து சடனாக வந்து பீட்சா கிரேவிங்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், சரி வெளியே போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அவங்க இன்னும் வந்துட்டு வரல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு கிளம்பி ரெடியாகி உட்காந்துட்டேன். பீட்சா கிரேவிங் தான் ஆயிருக்கு எனக்கு. ஆனால் வந்துட்டு பீட்சா தான் சாப்பிடுவேனா அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா வந்துட்டு இப்போ வெளியே போனேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னோட மைண்ட் மாறிடும். வேறு எதனா சாப்பிட்லாமே, பிரியாணி சாப்பிட்லாமே அப்படின்ட்டு மாற்றிக்குவேன். சோறுன்னு வந்துட்டாலே இப்படி தான் எனக்கு வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஆகிடும். சரி ஓகே அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஸோ அப்படியே ஆஸ் யூஷுவல் தான் போகிற போக்கில் வந்துட்டு இந்த vlog வந்து நம்ம அப்படியே பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததும் அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு பர்கர் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்ட்டு. அதை கேட்டு எனக்கு வந்துட்டு பீட்சாலேருந்து பர்கருக்கு வந்துட்டு மைண்டு மாறிடுச்சு. ஆனாலும் வந்துட்டு ஒரு மாதிரி டபுள் மைண்டாகவே இருந்துச்சா. சரி ஓகே நம்ம வந்துட்டு அண்ணா நகர் சைடு வந்துட்டு போய் பார்ப்போம். அங்கே வந்துட்டு தெருவாக நிறையா கடை இருக்கும், சரியா? ஸோ அதனால் எதனா ஒரு கடைக்கு போனோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ட்டு அங்கே போனோம். அங்கே போனதும் பார்த்திங்கன்னா பேசாமல் நம்ம அந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்குள்ளே பூந்துடலாம், அங்கே போயிட்டு எதனா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே ஃபுட் ஸ்ட்ரீட்குள்ளே வந்துட்டு போயிட்டோம். அங்கே போனதுமே எங்களுக்கு இந்த சிக்கன் எல்லாம் பார்த்துட்டு இது மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு இந்த கடையிலேருந்து ஒரு ஷவர்மா வந்துட்டு ஒன்று ஆர்டர் பண்ணோம். இந்த கடை பேர் வந்துட்டு பேஷ்வார் தந்தூர் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே வந்துட்டு ஸ்பைசி சிக்கன் ஷவர்மான்ட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக வந்துட்டு நாங்கள் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம். எந்த கடையில் போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஃபுல்லாத்தையும் நோட்டம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கடைக்கு வந்தோம். ஸோ அங்கே அதுக்கப்புறம் ஷவர்மா வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே புக் ஷாப் வந்துட்டு ஒன்று இருந்துச்சு. இவங்களுக்கு வந்துட்டு இந்த புக்ஸ் படிக்கிறதுலாம் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க அதை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு ஷவர்மா வாங்கி வச்சுக்கிட்டு ஜாலியாக வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். செம்மையாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஸ்பைஸியாக இருந்துச்சு. பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரசித்து வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி எதனா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸ்லேயே இந்த கடை வந்துட்டு இருந்துச்சு. இங்கே வந்துட்டு நாங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் தாங்கடி சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதை தான் நாங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை ஆர்டர் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு அங்கே நிறைய பெஞ்சஸ்லாம் வந்துட்டு போட்டிருந்தாங்க உள்ளே. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் இடம் ஒன்று பிடிச்சி போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் போங்கு சும்மா அவ்வளோதான் இல்லை புரியல, ஏமாத்துறான். இது இருக்குன்னு ஊற்றி கொடுத்தது இல்லை, தான் ஃபஸ்ட் டைம் மாட்டல அதோட வீடியோ பண்ண. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெசர்ட் சாப்பிட்றதுக்காக இந்த கடைக்கு வந்தோம். இங்கே வந்துட்டு கேக்ஸ்லாம் அப்படியே பார்க்க க்யூட்டாக வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு இந்த இது பேர் என்னமோ சொன்னாங்களே, டர்க்கிஷ் சாக்லேட் கேக்னு ஏதோ சொன்னாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு வாங்கினோம். ஆனால் வந்துட்டு டேஸ்ட்டு சீஸ் கேக் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங் 5:30 மணிக்கெலாம் வந்துட்டு நான் ஏஞ்சிட்டேன். எப்போவுமே வந்துட்டு மார்னிங் ஏஞ்சி கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் போவேன். ஸோ காலையில் பண்ண வேண்டிய இந்த வேலைகளெல்லாம் வந்துட்டு சமத்தான் வந்துட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அன்னைக்கு வந்துட்டு நாங்கள் புதுசாக வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். வர இஷ்டத்துக்கு பயங்கரமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இப்படியே போயிடுச்சுன்னா மோசமாக போயிடும் உடம்பு. அதனால் வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க வந்துட்டு எப்போவுமே மார்னிங் காஃபி கொடுத்தா தான் வந்துட்டு அவங்களுக்கு தூக்கம் தெரியும். பட் அன்னைக்கு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா, காஃபிலாம் வேண்டாம், பாலே வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க சுடு தண்ணி தான் வந்துட்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ மார்னிங் ஏஞ்சதுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுடு தண்ணி வந்து போட்டு அவங்கள எழுப்புறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு தூக்க கலக்கமாகவே தான் இருந்துச்சு. ஏன்னா நைட் வேறு நம்ம கொஞ்சம் லேட்டாக படுத்தோம் இல்லையா, காலையில் 5:30 மணிக்கெலாம் வேறு ஏஞ்சிட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் தூக்க கலக்கமாகவே இருந்துச்சு. பட் எனிவேஸ் நம்ம வந்துட்டு இனிமேலாச்சும் நல்ல குட் ஹேபிட்ஸ் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்ட்டு வாக்கிங் போயிடணும் அப்படின்ட்டு எந்திரிச்சாச்சு. ஸோ சுடு தண்ணி போட்டு அவங்களுக்கு வந்துட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன்.
ஸோ அவங்க வந்துட்டு சுடு தண்ணி குடிச்சிட்ருக்க கேப்பில் நானும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வாக்கிங் போகிறதுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் வந்துட்டு ரோட்டில் நடந்து போனாலே இந்த நாய் பூனையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ரோட்டில் இருக்கிற எல்லாம் பூனை நாய் எல்லாத்தையும் வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக கதை பேசிட்டே வந்துட்டு போயிட்டு இருந்தோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏர்லி மார்னிங் எழுந்துச்சி வெளியே வந்தது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஜாலியாக. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது வழியில் இந்த குட்டி நாய் வந்துட்டு நான் பார்த்தேன். எனக்கு வந்துட்டு கேட்ஸை விட டாக்ஸ், ஆக்சுவலி கேட்ஸ் வந்துட்டு நான் லிஸ்ட்லேயே வைக்கல, டாக்ஸ் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்ஸ் வந்துட்டு எனக்கு பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு பிடிக்கும், ஆனால் டாக்ஸ் மேலே வந்துட்டு ரொம்ப லவ் ஜாஸ்தி எனக்கு. ஸோ அதனால் அந்த குட்டி நாயை பார்த்து அதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வாக் பண்ணுறது எங்கே நாங்கள் போனோம்னா எங்கள் வீட்டிலேருந்து அப்படியே வந்துட்டு பிரிட்ஜ் ஒன்று வரும், ஓகேவா. ஸோ அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி நாங்கள் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்துட்டு பிரிட்ஜு ஃபுல்லாக ஏறி இறங்கணுன்னா டைம் ஆகிடும் அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணோன்னா பிரிட்ஜோட பாதி வரைக்கும் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்ட்டு நடந்துட்டு இருந்தோம். ஸோ பிரிட்ஜோட பாதிக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி படிக்கட் வந்துட்டு இறங்கும். ஸோ இதில் அப்படியே இறங்கி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு போயாச்சு. அண்ட் வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா நாங்கள் கடைக்கெலாம் போயிட்டு கீரை வந்துட்டு செஞ்சு கொடுக்க சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கீரை வாங்குறதுக்காக இந்த கடைக்கு வந்திருந்தோம். பாலக்கீரை தான் வந்துட்டு நாங்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். எனக்கு வந்துட்டு ஒரு கீரையோட பேர் கூட எனக்கு தெரியாது. அங்கே இருக்கிற கடைக்கார அண்ணாவை வந்துட்டு கேட்டுட்டு தான் நாங்கள் வந்துட்டு வாங்கினோமே. ஸோ பாலக்கீரை தான் நாங்கள் வாங்கினோம். அண்ட் அப்படியே வேறு எதுலாம் தேவையோ அதெல்லாம் வாங்கியாச்சு. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் போயாச்சு. வீட்டுக்கு ரிட்டர்ன் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நாங்கள் நியூஸ் பேப்பர் வந்துட்டு கொஞ்சம் வாங்கியிருந்தோம். யூஸ்வலாக நியூஸ் பேப்பர் படிக்கிற ஆள்லாம் கிடையாது. நாங்கள் நியூஸ் பேப்பர் எதுக்குன்னா அந்த ஷெல்ஃபில் போடுறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். கிச்சன் ஷெல்ஃபில் வந்துட்டு அந்த பாத்திரம்லாம் வச்சுருக்கோம்ல, ஸோ அங்கே வந்துட்டு நியூஸ் பேப்பர் விரித்து போட்டுக்கலாமேன்றதுக்காக வாங்கினோம். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே வேலை ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அரிசியை வந்துட்டு வாஷ் பண்ணி அதை வந்துட்டு ஊற வச்சுக்கிட்டேன் சாப்பாடு வடிக்கிறதுக்காக. ஸோ லன்ச் வந்து நம்ம கீரை குழம்பு தான் வந்துட்டு செய்ய போகிறோம். அண்ட் அதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு சேப்பங்கிழங்கு வந்துட்டு இருந்துச்சு நம்ம வீட்டில். ஸோ அதை வந்துட்டு நான் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் அதை வந்துட்டு அவங்க தோல் உரித்து கொடுத்துட்டாங்க எனக்கு. ஸோ அவங்க வந்துட்டு தோல் உரிக்கும்போது மீன்வைல் நான் வந்துட்டு வாங்கின திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நம்ம என்னென்னலாம் வாங்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட் பேக்கெட் வந்துட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து சேஃபர் சைடுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு வந்து தேவைப்படும். அண்ட் அடுத்து வந்துட்டு மிளகு, அப்புறம் தயிர், அப்புறம் வந்துட்டு ரெட் பனானா வந்துட்டு அவங்களுக்காக வாங்கியிருந்தாங்க. அப்புறம் கீரை, ஸோ இதுக்காக தான் நம்ம கடைக்கு போனதே. பாலக்கீரை வந்துட்டு வாங்கியிருந்தோம். கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் வாங்கினோம். ஊதுபத்தி வந்துட்டு வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்துட்டு ஜூஸ் போடுறதுக்கு கியூக்கம்பர் அண்ட் நெல்லிக்காய் வாங்கினோம். அப்புறம் ஒரே ஒரு பீட்ரூட் வாங்கினோம், இதுவும் ஜூஸ்க்காக தான். அப்புறம் வெங்காயம். ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கீரை இருக்குல்ல, அதை வந்துட்டு எடுத்து நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஸோ கீரைக்குள்ளே வந்துட்டு நடுவில் இந்த கிராஸ் எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கோம்ல, ஸோ அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்புறம் அந்த காம்பை வந்து வெட்டிட்டு நான் வந்துட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கீரை வந்துட்டு அன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறேன். வேறு எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் யூடியூப்லேயும் பார்த்துக்கிட்டேன், மம்மிக்கிட்டேயும் வந்து கொஞ்சம் கேட்டுட்டேன். பட் மோஸ்ட்டாக நான் வந்துட்டு குக் பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா நான் மம்மிக்கிட்ட கேட்டு பண்ணுறது தான். மார்னிங் எப்போவுமே வந்துட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி கால் போட்டுருவேன் அவங்களுக்கு, என்ன பண்ணணும், இதை எப்படி பண்ணணும், அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் போட்டு பேசிட்டு தான் வந்துட்டு நான் வேலையே பார்ப்பேன். மணி வந்து இப்போவே 8 ஆகிடுச்சு, 8 இல்லை 8:10 ஆகிடுச்சு. அவங்க வந்துட்டு வீட்டிலேருந்து 8:45க்கு வந்துட்டு கிளம்புவாங்க. எனக்கு தெரியல, இன்னும் வந்து சமையல் முடியவே இல்லை. சாப்பாடே வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு வைக்க போகிறேன். வீடியோ எடுத்துகிட்டே பண்ணாலே இதுதான் ஒரு பிரச்சனை. ஏன்னா வந்துட்டு வீடியோ ஆங்கிளில் வந்துட்டு திருப்பி ஃபோனை வந்துட்டு இங்கே வச்சுட்டு எடுக்கிறதுனால நான் வந்துட்டு ரொம்ப லேட் பண்ணுறேன்னா, அதனால் வந்துட்டு இப்போது அவங்களுக்கு லன்ச் வந்துட்டு அவங்க கிளம்புறதுக்குள்ளே வந்துட்டு பண்ணி முடிக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா பொறுமையாக லன்ச் செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்துட்டு நான் டன்சோவில் வந்துட்டு அனுப்பிச்சி விட்டுடலாம், ஆர் நம்ம வந்துட்டு நேரில் போய் கொடுத்துடலாம் அப்படின்னு இப்போதைக்கு யோசிச்சு வச்சுருக்கேன். அவங்க வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, பார்ப்போம். ஸோ சமைக்க தான் லேட் ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஜூஸ்க்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் ஜூஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் டெய்லி அவங்களுக்கு எதனா ஒரு ஜூஸ் நான் வந்துட்டு செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு பீட்ரூட் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, ஸோ பீட்ரூட், ஆம்லா அண்டு ஜிஞ்சர் போட்டு ஜூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் சைட் பை சைட் அந்த தண்ணி வந்துட்டு கொதிக்க விட்டுருந்தேன்ல அரிசிக்காக, ஸோ அதையும் வந்துட்டு அது கொதிச்சிருச்சு. ஸோ அதனால் அரிசி கழுவி அதுலேயும் வந்துட்டு போட்டாச்சு, உப்பு வந்து போட்டு அதை வந்துட்டு அது பாட்டுக்கு வெந்துட்டு இருந்துச்சு ஒரு சைடில். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த பீட்ரூட் அண்ட் ஆம்லா கட் பண்ணோம்ல, ஃப்ரிட்ஜில் பார்த்தா கேரட்டும் வச்சுருந்தேன். ஜூஸ்க்காக தான் வந்துட்டு கேரட்டும் வாங்கி வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு போட்டு ஏபிசி ஜூஸாக வந்துட்டு மாற்றியாச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு இந்த
என்னோடய மிக்ஸி இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஒரு ஜூஸ்க்குன்னே இந்த ஜார் வந்து தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு நான் இந்த வெட்டி வச்ச எல்லாத்தையும் வந்துட்டு போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வந்து உள்ளே ஊற்றிட்டு அதை வந்து நான் அரைக்கிறதுக்கு வந்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் டெய்லி எதனா ஒரு வெஜிடபிள் ஜூஸ் ஆர் ஃப்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு நான் போட்டு கொடுத்துருவேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜூஸ் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ ஜூஸ் வந்துட்டு அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உள்ளே வந்துட்டு உங்களுக்கு அந்த அரைச்சி ஸ்ட்ரெயின் பண்ணுற அந்த இது வச்சுருப்பாங்க. பட் ஸ்டில் அதில் இன்னும் உங்களுக்கு அந்த பல்ப் ஒட்டிகிட்டே இருக்கும் ஜூஸ் வெளியே வரும்போதும். அதனால் நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அண்ட் சைட் பை சைடு அவங்களுக்கு நான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ரெடி பண்ணிட்டுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டு நான் சாண்ட்விச் ஆம்லெட் சாண்ட்விச் தான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ ஜஸ்ட் சும்மா வெங்காயம் வெட்டி முட்டையை வந்து போட்டுட்டு அது மேலே ப்ரெட்டு வச்சு திருப்பினா சாண்ட்விச் ரெடி. உள்ளே வந்துட்டு தந்தூரி மைனேஸ், அப்புறம் க்ரீம் சீஸ், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு மடித்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அதை வந்து சமத்தாக அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெட்டில் செய்கிற பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஈஸி. அதனால் மார்னிங் டைமில் மோஸ்ட்லி இதுதான் வந்துட்டு அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். அதாவது இந்த மாதிரி ஆம்லெட் சாண்ட்விச் ஆர் ப்ரெட் ஆம்லெட்ஸோ அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு கிளம்பிட்டாங்க. எப்போவுமே வந்துட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்புறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 to 9:15 வந்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். அவங்க போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வீட்டில் வந்துட்டு அவ்வளோ வேலை இருக்கும் எப்போவுமே. பாத்திரம் கழுவுறது, வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி. பட் அன்னைக்கு வந்து நம்மளுக்கு குக்கிங் வேலை இருந்துச்சு. ஏன்னா நம்ம தான் லஞ்ச் செய்யலையே அதனால். ஹாய். ஸோ அவங்க வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மனசுக்கு வேதனையாக இருக்குது. ஏன்டா என்னால் வந்து வீடியோ எடுத்துகிட்டு சைமல்டேனியஸாக வந்துட்டு சமைக்க முடியலையே அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன், இந்த மாதிரி vlog வீடியோஸ். அதில் வந்துட்டு சமைச்சிட்டே வந்துட்டு வீடியோ எடுப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் எடுப்பாங்க, ஷார்ட்ஸும் எடுப்பாங்க அண்ட் ஆல்சோ லாங் ஃபார்மேட் வீடியோவும் வந்துட்டு எடுப்பாங்க. எப்படிடா இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஏன்னா ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோவே வந்துட்டு ஒழுங்காக எடுக்க முடியல இந்த காலையில் டைமில். இதில் வந்துட்டு ரெண்டுமே எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு சுத்தமாக தெரில. எனக்கு வந்துட்டு ஏன் டைம் எடுக்குது அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது கேமரா ஆங்கிளை வேறு இடத்துல திருப்பி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மாற்றிட்டே இருப்பேன்னா, ஸோ அதனாலே வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்குது. ஏன்னா ஒரே ஆங்கிளில் பார்க்க உங்களுக்கும் வந்துட்டு போர் அடிக்கும். அதனால சரி ஓகே கொஞ்சம் வெரைட்டி காமிக்கலாமே அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ரொம்ப டைம் எடுக்கும். ஈவினிங்கில் இந்த டின்னர் செய்யும்போது இதெல்லாம் நான் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா அப்போ எனக்கு வந்து நிறைய டைம் இருக்கும். ஓகேவா, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு நிறைய டைம் இருக்குன்னு பொறுமையாக செய்வேன். ஆனால் இது வந்து மார்னிங் டைம் எனக்கு அந்த ஒரு 2 மணி நேரம் தான் வந்துட்டு இருக்குது. ஓகேவா, அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே நான் வீடியோவும் எடுத்துகிட்டு குக் பண்ணுறதையும் காமிக்கிறது வந்துட்டு என்னால் சுத்தமாக முடிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவைப்படுது போல். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கற்றுக்கலாம். அவங்களுக்கு வந்துட்டு நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு ஜூஸும் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டு அவங்க வந்து ஆஃபீஸ் அனுப்பிச்சாச்சு. நான் வந்துட்டு ரைஸ் வந்து செஞ்சு வச்சுட்டேன். இன்னும் வந்து குழம்பு அண்ட் அதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு இதெல்லாம் செய்யணும். சேப்பங்கிழங்கு தான் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் வந்து நான் ஃப்ரை பண்ணணும் அண்ட் கீரை குழம்பு வந்துட்டு செய்யணும். அதை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு டன்ஸோ பண்ணி அமுச்சிடலாம் அவங்களுக்கு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பொறுமையாக உட்காந்து சமைக்கலாம். ஏன்னா வந்துட்டு அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்களே, நம்ம எப்படியும் அந்த டன்ஸோவில் தான் பண்ணி அனுப்ப போகிறோம். அண்ட் லன்ச் டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock தான் அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ டைம் வந்துட்டு 9:30 தான் ஆகுது. அதனால் நமக்கு நிறைய டைம் இருக்குது. பொறுமையாக உட்காந்து சமைப்போம் இப்போ. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஜூஸ் அவங்களுக்கு போட்டு கொடுத்தோம்ல, ஸோ அதில் வந்துட்டு 1 கிளாஸ் அவங்க குடிச்சிட்டு போயிட்டாங்க. அண்ட் அது போக இன்னும் 1/2 கிளாஸ்க்கு வந்துட்டு இருந்துச்சு. அதை வந்து நான் குடிச்சிட்டு போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கீரை குழம்பு தான் வந்துட்டு செஞ்சிடணும். ஸோ பருப்பு கழுவி வச்சுட்டு அதில் வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் அண்ட் பாதி பெரிய வெங்காயம், பிகாஸ் அந்த முட்டைக்கு வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன், அதை வந்துட்டு போட்டுட்டு தக்காளி, அப்புறம் இடித்த பூண்டு, பெருங்காயம் அண்ட் பச்சை மிளகா அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம கீரை வந்துட்டு நறுக்கி வச்சுருந்தோம்ல அதை வந்துட்டு போட்டுக்கிட்டேன். அண்ட் தண்ணி வந்துட்டு ஊற்றியாச்சு அந்த பருப்பு வேகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்துட்டு போட்டாச்சு. ஸோ இது எல்லாமே போட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வந்துட்டு வச்சு விசில் வச்சாச்சு. விசில் வந்துட்டு ஒரு 5 விசிலுக்கு விட்டுட்டேன். அண்ட் சைட் பை சைடு நம்ம அந்த சேப்பங்கிழங்கு வந்துட்டு அவங்க தோல் உரிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க. ஸோ அதை வந்து நான் குட்டி குட்டியாக அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ மீன்வைல் இந்த 5 விசில் வந்து கீரையும் நல்லா வெந்துருச்சு. அதை வந்துட்டு இந்த மேஷர் வச்சு நல்லா வந்துட்டு மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அது கூட வந்துட்டு நான் கல்லுப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ குழம்பு நல்லா வந்துட்டு நான் மேஷ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துட்டோம். தாளிப்பு கொடுக்குறப்போ தான் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் வெட்டி போடலாமே அப்படின்னு போடும்போது இந்த மாதிரி புஷ்ஷுன்னு ஃபயர் வந்துருச்சு. நான் வந்துட்டு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ எனிவேஸ் நம்ம வந்துட்டு சேஃபாக தாளிப்பு வந்துட்டு செஞ்சு முடிச்சுட்டு அதை வந்துட்டு நம்ம குழம்புலேயும் வந்துட்டு போட்டு முடிச்சு குழம்பு வந்துட்டு ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்துட்டு நம்ம அந்த சேப்பங்கிழங்கு வந்து வெட்டி வச்சோம்ல, ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஈஸி. பேனில் வந்துட்டு ஆயில் விட்டு இதை வந்துட்டு லைட்டாக வந்துட்டு சாட்டே பண்ணதுக்கப்புறம்
5 பல் பூண்டு வந்து இடித்து சேர்த்துட்டு அது கூட வந்துட்டு சாட்டே பண்ணணும். அப்புறம் உப்பு மஞ்சத்தூள் வந்துட்டு சேர்த்துக்கணும். இதை வந்து நல்லா கொஞ்சம் ஹாஃபாக வேகிற அளவுக்கு சாட்டே பண்ண அப்புறம் லாஸ்ட்டாக குழம்பு மிளகாத்தூள் போட்டு இதையும் வந்து நல்லா சாட்டே பண்ணணும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ண வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு செஞ்சு முடிச்சாச்சு. அண்ட் அவங்களுக்கு நான் வந்துட்டு லஞ்சும் வந்துட்டு லாஸ்ட்டாக அவங்களுக்கு பேக் பண்ணி முடிச்சுட்டேன். லஞ்ச் பேக் பண்ணி நான் வந்துட்டு அவங்களுக்கு டன்ஸோ போடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் வந்துட்டு எனக்கு மனசு கேட்கல. சரி நம்மளே சர்ப்ரைஸாக போயிட்டு அங்கே நிற்போம் அப்படின்ட்டு அவங்க ஆஃபீஸ் வெளியே போயிட்டு நின்னேன் லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டு. ஆனால் இதுக்கெலாம் வந்துட்டு அவங்க சர்ப்ரைஸ் ஆகிற ஆள்லாம் கிடையாது. அவங்க வந்துட்டு என்னை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த மூஞ்சில் வந்துட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷனே வராது. ஆனால் கொஞ்சம் குஷியாகிட்டாங்க. வந்த உடனே ஐஸ்கிரீம் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட கூப்பிட்டு போனாங்க. ஸோ அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். சரியான வெயிலாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு வெயில்னா என்னோட அந்த வளையல் போட்டிருந்தல அந்த அச்சே படிகிற அளவுக்கு செம்ம வெயிலாக இருந்துச்சு. லஞ்ச் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துச்சு. சரியான வெயில் அடிக்குது வெளியே. சும்மா கூட வந்துட்டு வெளியே போக முடியாது போல், அந்த அளவுக்கு வந்துட்டு சுட்டெரிக்குது சூரியன். இப்படியா வந்துட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், நான் வந்துட்டு இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் சரியா. ஏன்னா வந்துட்டு இதுக்கு மேலே எனக்கு நிறைய வேலை இருக்குது. முக்கியமாக வந்துட்டு வீடியோ எடிட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. இப்போ உட்காந்து நான் ஒழுங்காக எடிட் பண்ணால் தான் வந்துட்டு இன்றைக்கி என்னால் வீடியோ போட முடியும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு எனக்கு நைக்காவில் கொஞ்சம் திங்ஸ் வந்து ஆர்டர் போட வேண்டியது இருக்குது. நிறைய பேர் என்னோட லிப்ஸ்டிக் ஷேடை தயவு செஞ்சு மாற்றி தொலைங்க அப்படின்ட்டிங்க. அதனால் வேறு ஷேட் எதுனா வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி பம்ப்ஸ் வந்துருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு சாலிசிலிக் ஆசிட் சீரம் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சாலிசிலிக் ஆசிட் ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 1 year பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நல்லா ஒர்க் ஆகும். ஸோ ஐ ஹோப் இந்த வாட்டி இதுக்கும் வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி அதுவும் வந்துட்டு கை கொடுக்கவில்லை அப்படின்னா நான் வந்துட்டு டாக்டரை தான் போய் பார்க்கணும். மோசத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்குது என்னோடய மூஞ்சு. வருத்தமாக இருக்குது. எனக்கு என்னவோ எங்கள் வீட்டில் வர இந்த தண்ணி தான் சரியில்லை அப்படின்ட்டு தோணுது. ஏன்னா அதை தாண்டி வேறு எந்த சேஞ்சும் நடக்கலை எனக்கு. அதாவது இந்த ஸ்கின் கேரில் சொல்கிறேன். நான் ஸ்கின் கேர் ஆக்சுவலி பண்ணுறதே இல்லை. திடீர்னு ஞாபகம் வந்துச்சுன்னா பண்ணுவேன், அவ்வளோதான். ப்ராடக்ட்ஸும் எதுவும் புதுசாக வந்துட்டு மாற்றலை. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு தண்ணியில் தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். நான் வந்துட்டு வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? அதில் வந்து நான் ரீல்ஸ்லாம் போடுவேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் அப்படியே நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்துட்டு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.